ஏடிஎம்கே என்கிற கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு. இபிஎஸ்க்கு எதிராக சொந்த கட்சியினர்களை போர்க்கொடியை தூக்குறாங்க. என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி அவரோட ஆட்சிக்கும் மறைவுக்கும் பிறகு அயன் லேடி ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்டது. 2016 ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் டெம்பரவரி சிஎம் ஆகிறாரு. கட்சியில அப்போ ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடி இனிமே இந்த கட்சியின் தலைவரும் கட்சியை வழிநடத்த போற தலைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு கட்சி முடிவெடுத்தது. அப்போ இபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆனார். 2017 இருந்து 21 வரைக்கும் இபிஎஸ் அவரோட ஆட்சியில குடிமராமத்து ஸ்கீம், அத்திக்கடவு அவினாசி ப்ராஜெக்ட், 7.5 கவர்மெண்ட் மெடிக்கல் ரிசர்வேஷன், நிறைய மெடிக்கல் காலேஜஸ் ஓபன் பண்ணதா இருக்கட்டும், கோவிட் டைம் நல்லா மேனேஜ் பண்ணதா இருக்கட்டும், கஜா புயல நல்லா மேனேஜ் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் மக்களுக்கிடையே மரியாதையும் நல்ல பெயரையும் சம்பாதிச்சு கொடுத்தது. ஆனா அதே நேரம் பொள்ளாச்சி செக்ஷுவல் கேஸா இருக்கட்டும், ஸ்டெர்லைட்ல ஷூட் அவுட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாத்தான்குளத்துல வந்து கஸ்டடி மர்டரா இருக்கட்டும், கோடநாடு மர்டர் அண்ட் ஹெஸ்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமா பிஜேபியோட கூட்டணி வச்சது. இதையெல்லாம் அவருக்கு கடும் எதிர்ப்பையும் கெட்ட பெயரையும் சம்பாதிச்சு கொடுத்தது. 2021 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோல்வி அடைறாங்க. தங்களுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சிவி சண்முகம் அவர்கள் ரொம்பவே ஓப்பனா பேசியிருந்திருப்பாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருந்திருப்பாங்க. 2026 எலெக்ஷனுக்காக மீண்டும் ஒன்று சேர்ந்த கூட்டணி எலெக்ஷன் ரிசல்ட்ல ஏடிஎம்கே மூணாவதா தள்ளப்பட்டதுனால கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள், கட்சி உடைய போது, கட்சிக்குள்ள பிரிவினை இருக்கு அப்படின்னு நியூஸ்ல நம்ம நிறைய பார்த்திருந்தோம். இப்போ சட்டமன்ற தலைவரா எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் இருப்பாரு அப்படின்னு லெட்டர் கொண்டு போய் டெம்பரவரி சபாநாயகர் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த முடிவுகள் எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் ஒரு ஃபெயிலியர் லீடர். இபிஎஸ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் கட்சியை நம்பி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு தான் தருது. கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா இபிஎஸ் தலைமை பொறுப்புல இருந்து கீழே இறங்கணும். அப்படி அவர் இறங்கல அப்படின்னா நாங்க போர்க்கொடியை தூக்குவோம் அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க. இதுல ஒரு சில நியூஸும் சரி, யூடியூப் சேனலும் சரி, ஒரு ஆர்குமெண்ட்ல சிவி சண்முகம் அவர்கள் இபிஎஸ் தாக்க போறதால சொல்லிடுறாங்க. இது உண்மையா இல்ல பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி பார்ட்டி, ஒரு லெகசி உள்ள இந்த ஏடிஎம்கே என்கிற கட்சிக்கு பல ஜெனரேஷனா, ஒரு 3 ஜெனரேஷனாவது ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, உழைப்பு உழைச்சு இன்னைக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் உழைச்சிட்டு இருப்பாங்க. இந்த கட்சி ரெண்டா உடஞ்சு நாசமா போகாம இவ்வளவு பெரிய கட்சி ஒன்னு சேர்ந்து யுனைடடா நாளைக்கு ஆட போகக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வழி விட்டு அவங்களுக்காக ஒரு புதிய பாதையோ அது கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு நாம கேட்டுக்கிறோம்.